2 குட்டி பசங்க ஃபைட் பண்ணும்போது வர சாங் மாரி. லைக் பழி வாங்குறதுக்காக வர காமெடி சாங். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ப்ளேபேக் சிங்கிங்கும் பண்ணதில்ல. போனோனே ஃபர்ஸ்ட்டு ஐ வாஸ் வெரி நர்வஸ். இமான் சார் வேற. ஆமா. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுவரைக்கும் நான் வொர்க் பண்ண சைல்ட் ஆர்டிஸ்ட் விட யார் ரெக்கார்டிங் டைம் செஷன் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு. ஃபியூச்சர்ல நல்லா வா அப்டின்லாம் சொன்னாரா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. நான் ரணம் மூவில அம்மா அம்மான்னு ஒரு ட்ராக் பாடியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி அது ஸ்ரேயா மேம் வந்து மதர் வெர்ஷன் பாடியிருந்தாங்க. அவங்க பாடின ட்ராக்ல நான் பாடுற மாரி இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா. லங்கு லங்கு லவக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு கெங்கு டெங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு முட்டையில சோறு பொங்கி மூடி வச்ச குரங்க நீ முட்டாத என்ன வந்து முக்காருப்ப ஒதுங்க நீ. நம்ம வந்து டைட்டிலா வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவு படத்துல போய் எப்படியாவது பாடணும், ஒரு நல்ல பாட்டா பாடணும், ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல. அப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. அந்த பட வாய்ப்புடைய முதல் மைக்ல நீங்க நிக்கும் போது அந்த பாட்டை பாடுறதுக்காக நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? இமான் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி சரவணன் இருக்க கொடுத்தாரு. பயமே. எஸ், சரவணன் இருக்க பயமேன்ல அந்த சாங் வந்து இட்ஸ் கால்ட் லங்கு லங்கு லபக்கரு. அது வந்து ஒரு 2 குட்டி பசங்க ஃபைட் பண்ணும்போது வர சாங் மாரி. லைக் பழி வாங்குறதுக்காக வர காமெடி சாங். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ப்ளேபேக் சிங்கிங்கும் பண்ணதில்ல. போனோனே ஃபர்ஸ்ட்டு ஐ வாஸ் வெரி நர்வஸ். இமான் சார் வேற. ஆமா. என்ன பண்றதுன்னே தெரியல. பட் அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. அண்ட் அப்பப்போ இந்த பிட்ச் கரெக்ட் பண்றது அதெல்லாம் சொன்னாரு. சூன் வெரி சூன் த ரெக்கார்டிங் காட் ஓவர். சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஸோ ஹி வாஸ் டெல்லிங் மீ இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண சைல்ட் ஆர்டிஸ்ட் விட யார் ரெக்கார்டிங் டைம் செஷன் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு. ஃபியூச்சர்ல நல்லா வா அப்டின்லாம் சொன்னாரா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே அந்த பாட்டு எடுத்து விடுங்க. ஓகே. லங்கு லங்கு லவக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு கெங்கு டெங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு முட்டையில சோறு பொங்கி மூடி வச்ச குரங்க நீ முட்டாத என்ன வந்து முக்காருப்ப ஒதுங்க நீ வட்டியில சோறு பொங்க வக்கில்லாத அமுக்க நீ வெட்டிக்கத பேசையில சூரிய வைக்கும் சரங்க நீ கட்டையில உன்னை தேய்ச்சு அக்கிடுவ சப்பாத்தி எண்ணெயில உன்னை வீசி பொரிச்சிட வேற சாத்தி. சூப்பர். இல்ல அந்த படத்துக்குமே இந்த பாட்டு ரொம்ப தேவைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். படம் பார்க்கும்போது அந்த ஃப்ளோல அப்படியே வந்துட்டு போயிரும். பட் அது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீலான ஒரு பாட்டு அது. அண்ட் அடுத்தடுத்ததான் நம்ம கெரியர்ல அப்படியே டெவலப் ஆயிட்டே பட்டிருக்கும் போது சடனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்களே ஷாக் ஆன மாதிரியான பட வாய்ப்பு எது பாட்டுல சிங்கிங்? ஐ வுட் சே இப்போ நான் ரணம் மூவில அம்மா அம்மான்னு ஒரு ட்ராக் பாடியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி அது ஸ்ரேயா மேம் வந்து மதர் வெர்ஷன் பாடியிருந்தாங்க. நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன் எல்லாமே, ஷீ இஸ் மை ரோல் மாடல். அதாவது அவங்க பாட்டு பாடினாலே ஐ வில் ட்ரை டு கெட் ஹர் ஸ்டைல் ஒன்லி வென் ஐம் சிங்கிங். ஸோ எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அண்ட் த வே ஷி பர்ஃபார்ம்ஸ் ஆன் ஸ்டேஜ், த வே ஷி டெலிவர்ஸ் த சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க பாடின ட்ராக்கில் நான் பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமாம். ஸோ ஆக்சுவலி தனித்தனியாக ரிலீஸ் ஆகும்போது அச்சு பெண்ணே ஹர் வெர்ஷன், அம்மா அம்மா என்னோட வெர்ஷன் செப்பரேட்டாக இருந்துச்சு. பட் மூவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பைண்டாக வரும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. லைக் தியேட்டரில் போய் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் வந்தப்போ. நீங்க அவங்க கிட்ட பார்த்து பேசியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி ஷீ ரெக்கார்டட் த சாங் அண்ட் சென்ட் இட் ஃப்ரம் மும்பை இல்லையா, அவங்க பிளேஸ்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. ஐ வாஸ் திஸ் க்ளோஸ் டு மீட்டிங். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இமான் சார் மூலியமா. பட் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் அந்த ஹோட்டல் போய் ரீச் ஆகிறோம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. அந்த டைம்ல கரெக்டா ஷீ லெஃப்ட் ஃபார் ஹர் ஃப்ளைட். என்ன ஒரு சினிமா வாழ்க்கையில இவ்வளோண்டு தான் இருக்கும். பக்கத்துல நெருங்க அங்க ஹோட்டலுக்கு நாங்க உள்ள என்டர் ஆறோம், பார்த்தா அவங்க ரிசப்ஷன்ல சொல்றாங்க ஷீ ஜஸ்ட் செக்ட் அவுட் அண்ட் வென்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இமான் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஐ ப்ராமிஸ் நான் எப்படியாச்சும் அவளை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இந்த ட்ராக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட ரெஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சு அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுவே எனக்கு இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும் இந்த மாதிரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் as a fan girl-ஆவே வந்து பயங்கரமா இருக்கும்ல, அந்த விஷயங்களை டெலிவரே பண்ண முடியாதுன்ற மாதிரி. சோ கம்மிங் டு இந்த நடிப்பு அப்படின்னு வரும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தாலும் அந்த படத்தை பார்க்கும்போது நாங்களாம் பயங்கரமா ஃபீல் பண்ணோம்ல. நீங்க ஒரு மிரரா அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லா மூவிஸுமே கேக்குறீங்களா இல்ல ஸ்பெசிபிக்? அருவி மூவி. அருவி
அந்த மூவி ஆக்சுவலி லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவி ஷூட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வருஷம் சென்னையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா ஒர்க்காக ஐ வென்ட் டு யூஎஸ்ஏ. அந்த டைமில் அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்ததுனால சில அவார்ட் செரிமனிஸ்க்கெல்லாம் என்னால் வர முடியல பிகாஸ் ஐ வாஸ் இன் யூஎஸ். ஸோ நாங்கள் அங்கே ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி மூவியை பார்த்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் எனக்கு வந்து சீன் வருது. ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என் வீட்டில் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் மீ, மை மாம் அண்ட் மை டேட் ஓவர் தேர். ஸோ ஒன்றா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. தியேட்டரில் பார்க்கலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், அது இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் கரெக்டாக நாங்கள் அங்கே செட்டில் ஆயிருந்தோம். ஸோ ஓகே. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான ரெகக்னேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சது பெரிய அளவில்? அருவிக்கு அப்புறமா அதுதான் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணுச்சு இல்லையா அருவி. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தோஸ் அவார்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த செரிமனிஸ்க்கு என்னால் வர முடியாம அதுதான் ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம எல்லாருமே டீமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு மொமெண்ட்ல நம்ம இல்லாம போயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும்.